பகவானை வணங்கி பார்வதா தேவி 3 வரங்களை வாங்கினார். கண்ணனிடத்திலே கொடுத்தார். பெருமாளாகிய கோபால கண்ணோ வரங்களை வாங்கி கொண்டு காளிமார்கள் 8 பேரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறாரா எம்பெருமா கோபாலே கோபாலே எம்பெருமா கோபாலே பாகவனம் அவரோ கைலாசவாசல் வெட்டி எல்லைகளை தாண்டி எல்லோ எம்பெருமா வருவாரா ஒரு மானிட அம்சம் கொண்டே மானிட அம்சம் கொண்டே ஐயா அம்சம் கொண்டே மறையோனும் வருவாரா மறையோனும் வருவாரா ஆண்டவே பகவான் சொன்னது போல் அட்டகாரியர்கள் 8 பேர்களும் அழகில் சிறந்த அம்சத்தில் உயர்ந்திருக்கின்றார். அழகில் சிறந்த 8 பேரும் அம்சத்திலே உயர்ந்தவரா சுமந்து கொண்டே அவரை மாறி அழைத்து கொண்டு தங்கச்சியே அழைத்து கொண்டு தாமோதே அவர் 8 பேரை அழைத்து கொண்டு அழைத்தே கொண்டே
கொடியாங்கொச்சு அடிவாரத்திலே வந்து காளிமார்கள் 8 பேருடைய அழகையும் கண்டு நம்ம தங்கை பார்வதி காளிமார்கள் 8 பேரையும் அழைத்து வர சொன்னாலே இன்று கோபால கண்ணே 8 பேருக்கும் அதிபதி மூத்தவள் முதலாவதாக பிறந்தவள் அம்மா உச்சினி மாகாளி முப்படாதி அம்மா வடக்குத்தி அம்மா மாரியம்மா காளியம்மா கருமாரி காந்தாரி கனகதுர்க்கை வடக்குத்தி வடக்குவா செல்வி வடபத்திர காளி அட்டகாளி 8 பேரையும் மேல கூடையிலே தூக்கி வைத்தார். கூடையை தோளத்திலே சுமந்து கொண்டு கைலாச வாசலுக்கு 7 கடலாகிய சமுத்திரத்தை தாண்டி எம்பெருமாளாகிய கோபால கண்ணே கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசலிலே கொண்டு வைத்தார் காளிமார்களை. வடக்கு கோட்ட வாசலிலே கொண்டு வந்து வைத்து மேல கோட்ட வாசலிலே வந்து பார்வதியை அழைத்தார். தங்கையுமா எம்மா பார்வதி, நீ கேட்டது மாதிரி காளிமார்கள் 8 பேரையும் அழைத்து கொண்டு வந்து வடக்கு கோட்டை வாசலிலே வைத்திருக்கின்றேன். நீ இப்பவே போய் அவங்க 8 பேருடைய அழகையும் பார்த்துட்டு வாடா. இந்த சிறப்பான வேளையிலே, இந்த சிங்கார மேடையிலே, இந்த அலங்கார பந்தலிலே பாலு நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று பரிசளித்த செல்ல சீமான் சீமாட்டிகள் வடக்கு செலியனூர்மா நன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அம்மா செல்லியம்மாருடைய கோமரத்தாடி ஆமா அவர்களுடைய திருக்கரங்களினாலே, அதாவது எந்த ஒரு திருக்கோவிலாக இருந்தாலும் விளக்கு பூஜை நடத்துவதிலேயோ மற்றோ முளைப்பாரி போட்டு கும்மிப்பாட்டு படிப்பதிலேயோ ரொம்ப ஒரு சிறந்த கலைஞர். அதாவது போன வருஷம் வடக்கு செல்லியநல்லூர் செல்லியம்மாருடைய திருவாலயத்திற்கு சித்திர மாசம் 3வது செவ்வாய் நம்ம கொடைவிழாவுக்கு போயிருந்தோம். அப்படி போயிருக்கும் போது அம்மா தான் தாத்தாக்கு அப்புறம் அம்மா தான் அந்த ஊர்லயும் பதிவு. ஆமா, வருடம் அவங்களுக்கு அப்புறமாக ஒரு வருடம் போன வருடம் நம்ம போயிருந்தோம். அம்மா போயிருக்கும் போது அவங்களுக்கு நிறைய பழக்க வழக்கம் சொந்த பந்தம் எல்லாரையும் தெரியும். நாம போன வருஷம் தானே போனோம். இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தை நம்ம சகோதரி வந்திருக்கிறாள் என்று சொல்லி அன்போடும் பண்போடும் உப்பிட்டு உகர்ந்து உள் அன்பு உள்ளத்தோடு நம்மளோடு பேசி ஆசை கூறி, அதாவது நம்மளை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று வடக்கு செல்லியநல்லூர், அதாவது அம்மா ஊரு தான் வடக்கு செல்லியநல்லூர். அக்காவை கெட்டி கொடுத்தது ஏதோ ஒரு ஊர் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. பள்ளிக்கோட்டை. ஆமா, ஆனா அம்மா ஊர்லயே வந்து வீடு கட்டி இடம் வாங்கி செட்டில் ஆயாச்சு. என் சகோதரி உமா மகேஸ்வரியுடைய திருக்கரங்களினாலே பாடோ நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று 200 லட்சங்களை 200 கோடிகளாகவே அள்ளி பணமாகவே தந்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக இந்த கந்தசுவாமியாபுரம் நன்னகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய இந்த உச்சினி மகாதேவனுடைய திருவாலயத்திற்கு எதிர்ப்புறமாக நம்ம தாகத்திற்கு, களைப்புக்கு, இழைப்புக்கு, தலைவலியா இருந்தாலும் மேல் வழியா இருந்தாலும் டென்ஷனா இருந்தாலும் உடனே நம்ம தேடி போவது டீ கடை தான். பயங்கரமான தலைவலி இருக்குதுன்னு வைங்க, சூடா ஒரு டீ குடிச்சா அப்பவே அந்த தலைவலி போயிடும். என்ன டீ போட்டிய? கரண்டியா? கடையில வாங்கி போட்டீங்களா இல்ல வேற என்ன கடையில வாங்கி போட்டீங்களா? பால் இல்லாத கரண்டி. டீ கடை வைத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய
தங்கத்துறை அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன் சகோதரன் பாலாஜி அவருடைய திருக்கரங்களினாலே பாடும் நாவலை பரிசு வழங்க வேண்டும் என்று 100 லட்சங்களை 100 கோடிகளாகவே அள்ளி பணமாக தந்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக இந்த கந்தசாமியாபுரம் நன்னகரத்திலே உச்சி மாகாளி அம்மா முப்படாதி அம்மாவுடைய திருவாலயத்தின் முன்னாள் நாட்டாமை வி முருகேஷ் அவர்களுடைய திருக்கரங்களினாலே போன வருஷம் வெளிப்பாட்டை முடிச்சிட்டு போகும்போது நீதாம்மா கண்டிப்பா வரணும், நீதான் வரணும், நீதான் வரணும். வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் விருத்தி வச்சு உச்சினி மாகாளியம்மாருடைய அவர்கள் எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழ வேணும் ஐயா, வாழ வேணும், வாழ வேணும் சாமி, வாழ வேணும். மலை முருகனோட அருளாலே ஒன்று வந்தவர்கள் 100 கோடி 100 கோடி. எனக்கு வயல வேணும் அதை கையிலே போல கையிலே போலே சிறப்பு பெற்ற சீமான்கள் வாழ வேணும். புகழ் பெருகி வாழ்க வாழ்க. சென்ற இடங்கள் எல்லாம் அயனை இடங்கள் எல்லாம் சீமா சிறப்பு பெற்று பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் நீடோடையே வாழ வளர வேண்டும் என்று சொல்லி என் நம்பிக்கை உச்சினி மாகாளி அம்மாவை பிரார்த்தனை செய்கின்றோம் ஐயா. கோபால கண்ணே வடக்கு கோட்ட வாசலை காளிமார்களை வைத்து மேலும் கோட்ட வாசலையை வந்து தங்கை பார்வதியை அழைத்தார். பார்வதி வாசலிலே வந்து நம்ம தங்கச்சி பார்வதி அட்டகாளி 8 பேரு அழகு மேலும் பொறாம கொண்டே இந்த காளிமார்களை கொல்ல சொல்லுதான் சரிதான். ஆனா நம்ம கூட பிறந்தாதான் நம்ம தங்கையா, கூட பிறக்கலனாலும் தங்கதான் நம்ம நினைக்கிறோம். அதனால என் பெருமாள் கோபாலக்கண்ணே ஈரேல உலகமெல்லாம் பகவான் படைத்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பணி என் பெருமாள் கோபாலனுக்கு. அவரையே ஒரு உயிரை கொல்ல சொன்னா கொல்லுவாரா? மதலைகளை கொண்டா மத பாவம் நம்மளை வந்து சேரும். குழந்தைகளை கொண்டா கொடிய பாவம் நம்மளை வந்து சேரும். அதனால இந்த அட்டகாளி 8 பேர்களையும் இந்த கையிலையில் இருந்து அழைத்து கொண்டு வந்து ஆள் இல்லாத காடு அடர்ந்தவன காவனம், ஆள் இல்லாத காடு அடர்ந்தவன காவனத்திலே
கண்டவீரா வருவாரோ எட்டு பேர் அடைந்து கொண்டு எப்பருமா வருவாரோ தங்கச்சியை அடைந்து கொண்டே தாமோதரை வருவாரோ அட்டைவாளி எட்டு பேர் அழைத்து வாழர் கோபாலு சதனகிரி மயதற்கு சதனகிரி அந்த சந்தனமா ஜோழகிட்டா சந்தனமா ஜோழகிட்டா சதுரகிரி மலை சந்தனமா ஜோலையிலே வந்து என் பெருமாளாகிய கோபால கண்ணன் காளிமார்களை நிறுத்தி வைத்து மகுடம் சாதித்து நின்றார். அங்கே சந்தனமா ஜோலையிலே மண் மனை ஆசை பொன் பொருள் ஆசை பெண் ஆசைகளை நிறுத்தி முனிவராகவே சந்தன மாமுனிவர் தவம் இருந்து வருகின்றார். அவரோ தன்னுடைய தவநிலை முடிந்து கண்ணை விழித்து பார்த்தார். கண்ணனையும் கண்டார், காளிமார்களையும் கண்டார். சுவாமி கோபால கண்ணா, நீங்கள் வந்தது போதால் என்று இவை 8 பேரும் யாரு சாமி என்று பெருமாள் கேட்க, பெருமாளிடத்திலே சந்தன மகாமுனிவர் கேட்டபோது பார்த்தார் கோபால கண்ணன். ஐயா சந்தன மகாமுனிவரே, இப்போது என்னுடைய கட்டளையின்படி இந்த காளைமார்கள் 8 பேர்களையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. வளர்க்க வேண்டியது இவங்களுடைய வளர்ப்பங்களை பிறந்த பிறவி ரகசியத்தை நீங்க பின்னாடி தெரிந்து கொள்ளலாம் என்று கோபால கண்ணன் காளிமார்களை சந்தனமா ஜோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்து கோபால கண்ணன் கைலாசம் வந்தார். அந்த ஆள் இல்லாத காடு அடர்ந்த வன கவனத்திலே காளிமார்கள் 8 பேரையும் சந்தன மகாமுனிவர் எப்படி வளர்த்து வருகிறார்? சமயத்த காளி 8 பேரை ஆள் இல்லாத காட்டுக்குள்ள அடர்ந்தவன காவனத்தில் தேவர் மூவர் அறிந்திடாமல் பூந்தறிந்திடாமல் தேவர் அறிந்திடாமல் ஆதிசக்தியும் தெரிந்திடாமல் ஆளுக்காத காட்டுக்குள்ள அடர்ந்தவான காவனத்தில் சதுரகிரி மலையடியில சந்தனமா சோலையில அட்டகாளி 8 பேரை 8 பேரு வளர்த்துவாரார் மாமுனிவர், வளர்த்துவாரார் மாமுனிவர். அப்படியே வளர்த்து வரோம் நாளையில உச்சினிமா காளியம்மா சக்தி கொண்டமும் கூடாதி மாரியம்மா காளியம்மா வடபுத்தையா வடபோ செல்வி காந்தாரி கருமாரி கனகுதுர்க்கை பத்திரகாளி அட்டகாளி 8 பேரோ அவ 1வது வயதிலே விளையாடுவானா 2 நல்ல வயதாச்சி உச்சினிமா காளியம்மா அம்பிகையா முக்கூடாது அவ ஓடும் குழந்தையானா 4 வயதாச்சி நடந்து ஓடும் பிராயமானா அட்டகாளி 8 பேரோ 5 வயதோ மாச்சி
அட்டகாலியே 8 பேரையும் சந்தன மகாமுனிவர் சதுரகிரி மலை சந்தனமான் ஜோலையிலே வளர்த்து வருகின்றார். தேவர் மூவர் அருந்திடாமல் அத்தான் சிவனுக்கு தெரிந்திடாமல், அமரதேவர் அருந்திடாமல் ஆதி சக்திக்கு தெரிந்திடாமல், ஆள் இல்லாத காடு அடர்ந்தவன காவனம். அந்த அடர்ந்தவன காவனத்திலே அட்டகாலியர்கள் 8 பேரையும் வளர்த்து வருகின்ற போதே உச்சினி மகாளியம்மா உப்படாதையம்மா ஒரு வயதாச்சு ஓந்து விளையாடும் குழந்தையானாம். 2வது வயதினிலே இழந்து ஓடும் குழந்தையானா 3 வயதாச்சு முஷியாமல் வளர்ந்து வருகின்றார் காளிமார்கள். 4 வயதாச்சு அம்மா நடந்து ஓடும் பிள்ளையானாம். 5-6 வயதிலேயே அறிவு நிறைந்த பிள்ளையாக வளர்ந்து வருகின்ற அம்மா அட்டகாலி 8 பேரும். அப்படி காளிமார்கள் அறிவு நிறைந்த குழந்தையாக 6வது வயதினிலே வளர்த்து வருகின்ற போதே அப்பதான் அம்மா உச்சினி மாகாளி மனமதிலே நினைக்கின்றார். இந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ள இந்த அடர்ந்தவன காவனத்துல நாம 8 பேரும் வளர்ந்து வரோமே, இந்த முனிவர் தான் நம்ம அப்பாவா இருப்பாரா? நம்ம அம்மா இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளான்னு தெரியலையே. 8 பேரும் பொட்டு பிள்ளையா இருக்கோம். இந்த காட்டுக்குள்ள வளர்ந்து வந்தோம்னா நம்மள வளர்த்தது யாருன்னு நமக்கு தெரியணும்ல என்று உச்சினி மாகாளி அம்மா தங்கை காளியர்களோடு ஒன்று கூடி சந்தன மகாமணிவரிடத்திலே என்ன சொல்லுகிறாள்னா, வரட்டும் வந்த மாமோடியோ, வரட்டும் வந்த மாமோடியோ, வந்தவுடன் கேட்க வேணோ, ஏ ஐயாவே மாமுனியே சொல்லுவார் விஷயத்தை கேளும் ஐயா. சந்தன முனிவரிடம் சக்தி கொண்ட காளியர்கள் என்ன பேரு என்ன வருவதை சொல்ல வேணும். சாமி நாயியாரு தகப்பன் யாரு தான் விவரம் அறிய வேணும். ஒரு பேரை சொல்லலனா ஐயாவே மாமுடியே உம சும்மா நாங்க விட மாட்டோம். காளிமார்கள் கேட்டபோது சந்தன மாமுனிவர் உச்சினி மாகாளி இடமதிலே, ஏ அம்மா அம்மா காளிமாரே எவருமா கோவாளே உமே 8 பேரை ஒப்படைத்தே அம்மா வளர்க்க சொன்னாரே, வளர்க்க அவன் சொன்னாரே, உங்க வளப்பங்களை சொல்லலையே. சந்தன மகாமுனிவரிடத்திலே உச்சினி மாகாளியம்மா உப்படாதியம்மா மாரியம்மா காளியம்மா வடபுத்தி வடபாச்செல்வி காந்தாரி கருமாரி கனகதுர்க்கை வடபத்திர காளி அட்டகாளி 8 பேரும் ஒன்று கூடினான். ஐயா சந்தன மகாமுனிவரை இந்த ஆள் இல்லாத காடு அடர்ந்தவன காவனத்துல நாங்க 8 பேரும் வளர்ந்து வந்தோமே, எங்க அம்மா இருக்காங்களா
இல்லையா? எங்க அப்பா யாரு? நாங்க பிறந்த ஊர் என்ன, பேரு என்ன, எங்களுடைய பிறவி ரகசியங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டார். அப்போது சந்தன மகா முனிவர், அம்மா உச்சினி மகாளி, ஏ முப்படாதி அம்மா, நீங்க அக்கா தங்க 8 பேரும் எங்க பிறந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. என் பெருமாளாகிய கோபால கண்ணே உங்க 8 பேரையும் அழைத்து கொண்டு வந்து என் இடத்திலே ஒப்படைத்து வளர்க்க சொன்னாரை தவிர உங்க வளர்ப்பங்களை என்கிட்ட சொல்லல. அதனால நீங்க எங்க பிறந்தீர்கள்னு எனக்கு தெரியாது. வளர்த்தது மட்டும்தாமா என்னுடைய கடமைன்னு சொன்னார். உடனே காளிமார்கள் 8 பேரும், ஐயா சந்தன மகாமுனிவரே, எங்க அம்மா அப்பா ஊர் பேரை எல்லாம் தெரியணும்னு சொன்னா நாங்க யாரை நினைக்க வேண்டும்னா, ஏ அம்மா உச்சினி மகாளி, அம்மா முப்படாதி, ஏ மாரியம்மா, காளியம்மா, எல்லாரும் உஷாரா இருக்கீங்களா? கேளுங்கம்மா கேளுங்க. நீங்க 8 பேரும் பிறந்த பிறவி ரகசியத்தை அறியணும் தெரியணும்னு சொன்னா ஆண்டவன் பகவான் சிவனாரன் நீங்க நினைக்கணும். சிவனாரன் நினைக்கணும்னு சொன்னார்ல, அம்மா 8 பேரும் பேந்த முடிக்கா. பகவான் சிவனார் கடவுளை நினைக்கணும்னு சொல்லுதார, எப்படி நினைக்க நம்மளுக்கு எப்படி நினைக்க தெரியும் அப்படின்னு அந்த அட்டவாளியர்கள்